அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி வட்டம் செந்நீர்குப்பம் முதல்நிலை ஊராட்சியில் இருந்து சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பின் நிறுவன தலைவர் என்ஆர் பன்னீர்செல்வம். பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட வருங்கால பிள்ளைங்களுக்காக சொத்து சேர்ப்பீங்க, பணம் சேர்த்து வைப்பீங்க. இதை விட முக்கியமானது ஒன்று இருக்குது, இயற்கை. அந்த இயற்கையை சேர்த்து வைங்க. நம்ம வாழ்ந்துட்டோம், நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க வாழணும். நம்ம வரைக்கும் வாழ்ந்தால் போதும்னு போயிடுறோம், இயற்கையோடு ஒன்று கூடி அனுபவிச்சுட்டு போயிடுறோம். பின்னாடி உங்களோட பிள்ளைங்க யார் வச்சு வாழணும்? இயற்கை இருந்தால் தானே. பணம் சொத்து மட்டும் இருந்தால் போதுமா? அடிப்படை வசதி என்ன தேவை? சுத்தமான காற்று வேணும், குடிக்க தண்ணி வேணும், சரிங்களா? இது ரெண்டுமே இல்லாதப்போ நீங்கள் சொத்து சேர்த்து வச்சு பணம் சேர்த்து வச்சு என்ன பண்ண முடியும்? இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. இயற்கையை சேர்த்து வைங்க. இயற்கைன்றது என்ன? குளம், குட்டை, ஏரிகள், வாய்க்கால் இவெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் தண்ணி வீணாகக்கூடாது. மொத்த தண்ணி கடலில் தான் போகுது, மழை தண்ணி. இந்த மழை தண்ணிலாம் சேர்ந்து அங்கங்கே இருக்கிற குளங்களில் குட்டைகளில் சேர்ந்ததுன்னா தண்ணி, நிலத்தடி நீர் ஒத்தாது. நமக்கு காலங்காலமாக நமக்கு அப்புறம் நான் அந்த பிள்ளைங்களுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்க அவங்கெல்லாம் மேலும் அந்த நம்ம ஊராட்சியில் வாழறதுக்கு, எல்லா ஊராட்சியிலையும் சரி, நகராட்சி இருந்தாலும் சரி, அவங்க வாழ்வாதாரம் பாதிக்காமல், அந்த நிலத்தடி நீர் தட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வாங்க. இதுதான் நான் சொன்னது. இரண்டாவது, மரங்கள் அதிக அளவு நேசிங்க. வெட்டிடுறோம், அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மரக்கண்ணை வேறு இடத்துல வைங்க, மரக்கண்ணை நடுங்க. தயவுசெய்து இயற்கையை அரவணைங்க, வெறுக்காதீங்க. தான் மட்டும் வாழ்ந்தால் போதும்னு நினைக்காதீங்க. நம்மளோட வருங்கால சந்ததிகள் வாழணும், வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி நம்ம ஊராட்சி சரி, எந்த ஊராட்சி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டால் அங்கே இடம்பெயரும் நிலைமை ஏற்படும். இப்போ நம்ம வாழ்ந்த இடத்துலையும் ஊர்லேயும் சரி, வீட்லேயும் சரி, அவங்களால வாழ முடியாது. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டால் என்ன பண்ணுவாங்க? இடம்பெயர்ந்து போயிடுவாங்க. அந்த நிலைமை ஏற்படக்கூடாது. நம்ம வாழ்ந்த ஊரில் நம்ம பிள்ளைங்க வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தயவு செய்து சொல்கிறவங்களுக்கு, இயற்கையை அரவணைங்க, இயற்கையை நேசிங்க, இயற்கையை சேர்த்து வைங்க, இயற்கையை அரவணைங்க. நன்றி, வணக்கம்.